ஒருமுறை விநாயகர் மிகவும் பசியாக இருந்ததால் பலவிதமான இனிப்பு உணவுகளைச் சாப்பிட்டார். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதால் அவருடைய வயிறு மிகவும் பெரிதாகிவிட்டது. சாப்பிட்ட பிறகு அவர் தன் வாகனமான எலியின் மீது ஏறிச் சென்றார். இரவு நேரம் நிலா வெளிச்சத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது மேலே இருந்து நிலவு, சந்திரன், விநாயகரின் பெரிய வயிறையும் அவர் மெதுவாகச் செல்லும் காட்சியையும் பார்த்து கேலி செய்து சிரித்தது. சந்திரனின் சிரிப்பைக் கேட்ட விநாயகருக்கு கோபம் வந்தது. நான் கடவுள், என் பக்தர்களுக்கு வரமளிப்பவன். என்னுடைய பக்தியையும் அன்பையும் பார்க்காமல் என் உருவத்தை கேலி செய்தாயா என்று கோபத்துடன் சந்திரனை சபித்தார். விநாயகரின் சாபத்தால் சந்திரன் ஒளியிழந்து போனான். உலகமே இருண்டு விட்டது. சந்திரனின் சாபம் மற்ற தேவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியது. தேவர்கள் அனைவரும் பயந்து போய் விநாயகரிடம் சென்று சந்திரனுக்கு சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினர். விநாயகர் தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று சந்திரன் இனிமேல் முழுமையான ஒளியுடன் இருக்க மாட்டான். மாதத்திற்கு ஒருமுறை மட்டும் முழு நிலவாகத் தோன்றி மற்ற நாட்களில் தேய ஆரம்பிப்பான். மேலும் சந்திரனை கேலி செய்ததற்காக அவன் சாபத்தைப் பெற்ற நாள், இனிமேல் யாரும் சந்திரனை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் அவர்களுக்கு துன்பம் வரும் என்று கூறினார். அன்று முதல் சந்திரனின் ஒளி தேய்பிறை மற்றும் வளர்பிறையாக மாறிவிட்டது. கதையின் நீதி: இந்த கதை ஒருவரின் தோற்றத்தை வைத்து கேலி செய்யக்கூடாது என்பதையும் அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் உணர்த்துகிறது. மேலும் விநாயகர் கோபமாக இருந்தாலும் இறுதியில் மன்னிக்கும் குணம் கொண்டவர் என்பதையும் இது காட்டுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இதுபோன்ற கதைகளை கேட்க விரும்பினால் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த கதையில சந்திப்போம். நன்றி.